நான்வெஜ் சாப்பிடும் போல் இருக்குது, ஆனால் இன்றைக்கி சாப்பிட முடியாதுன்னா இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அடிகனமான கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அரை ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. பொடியாக நறுக்கி வச்ச பட்டன் மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண வேணாம், ஏன்னா மஷ்ரூம் வேகும்போது அதிலே தண்ணி விடும். தண்ணி வற்றுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. பட்டன் மஷ்ரூம் நம் உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்கிறது. நம் உடம்புக்கு தேவையான விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நம் இதய ஆரோக்கியத்திற்கு, செரிமான அமைப்பை சீராக வைத்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை தடுக்கிறது, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுது. இது போன்ற பல நன்மைகளை நம் உடம்புக்கு கொடுக்குற பட்டன் மஷ்ரூம்ஸ் நம் உணவில் சேர்த்துக்கொள்வது நம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உணவு தவறாக இருக்கும்போது மருந்தினால் எந்த பயனும் இல்லை. உணவு சரியாக இருக்கும்போது மருந்து தேவையே இல்லை. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.